ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேவோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,842 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் 24,163. லோ பார்த்திங்கன்னா 24,145. ஹை பார்த்திங்கன்னா 24,280. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,230 க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 231 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 388 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்றைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம்னா 24,050 சொல்லியிருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் கேப் அப்லேயே ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,163, லோ பார்த்திங்கன்னா 145, கடைசியாக ஹை வரைக்கும் 280 வரைக்கும் போயிட்டு. பட் என்னென்னா அந்த ஓப்பனிங்கை தவிர்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட், அதை ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ஏறி இறங்குச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து நிஃப்டியில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை. ஸோ பிடிஎஸ்டி மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடாக பார்த்துக்கலாம். தவிர்த்து மற்றபடி வந்து இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்றுருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அதுக்கு என்ட்ரி கிடைக்கிறதும் கஷ்டம். அதே நேரத்தில் மூமெண்ட்டும் பெருசாக வந்து இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 24,280. ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 16/4/26. ஓகேங்களா. நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 24,280 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,400 வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் தம்ப்நெயிலாக நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து 24,400 பிரேக் ஆகுமான்னு கேட்டு தம்ப்நெயிலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,000 தான் நம்மளுக்கு கிளியர். 24,050 to 16 வச்சுக்கோங்களேன். 24,060 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 23,800 வராது 900 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா 950 இந்த கேண்டோட பாட்டம் எண்ட் வரைக்கும் கீழே இருந்ததுக்கான இந்த ஏரியா ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,060 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 23,950 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போ கரண்ட்டாக முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,230 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,280 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,060 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால இதே வேகத்தில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் இந்த 280 லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட்டுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.